அனைவருக்கும் வணக்கம். In today class, we will learn about conservative and non-conservative forces and also motion in vertical circle. ஒரு ஆப்ஜெக்ட் வெர்டிகலா சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகும்போது ஃபோர்ஸ் வெலாசிட்டிலாம் எந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், கவனிங்க. கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இதுல ஃபர்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். A force is said to be a conservative force if the work done by or against the force in moving the body depends only on the initial and final positions of the body. ஒரு ஃபோர்ஸை வந்து எப்ப நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் தி ஃபோர்ஸா இருக்கலாம். இன் தி மூவிங் பாடி, இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பாடியில ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸா இருக்கலாம் ஆர் அகைன்ஸ்ட் தி ஃபோர்ஸா இருக்கலாம். அது யார மட்டும் சார்ந்து இருக்கு? டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நேற்று கிளாஸ்ல கூட நம்ம பார்த்துருந்தோம். இனிஷியலா கிரவுண்ட்ல இருந்த ஆப்ஜெக்ட் T is equal to 0 அப்படின்ற டைம்ல வந்து கிரவுண்ட்ல இருந்த ஆப்ஜெக்ட் T is equal to T அப்படின்ற டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா H அப்படின்ற ஹைட்டுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருந்துச்சு. அதை இந்த இடத்துல எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப டிஸ்பிளேஸ், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் எந்த பாதையில டிராவல் பண்ணுச்சு அப்படிங்கறதெல்லாம் இண்டிபெண்டன்ட். அதை சார்ந்து யார் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லை. ஒன்லி இனிஷியல் பொசிஷன் என்ன, ஃபைனல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் சார்ந்து இருக்கு. A force is said to be a conservative force if the work done by or against the force in moving the body depends only on the initial and final positions of the body. அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆற்றல் மாற்றா விசைகள் அப்படின்னு சொல்லி பேரு. எனர்ஜி வந்து மாறாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்ப அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை வந்து நகர்த்தும் போது விசையினால் அல்லது விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை அந்த பொருளோட தொடக்க மற்றும் இறுதி நிலைகளை மட்டும் சார்ந்து இருக்கிறது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலா ஏன்ற பொசிஷன்ல இருக்கு. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, F அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்படி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஒர்க் டன். ஏன்ற பொசிஷன்ல இருந்து இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பின்ற பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. இதைத்தான் நம்ம ஒர்க் டன்னு சொல்லுவோம். W is tends to force into displacement. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒர்க் டன்னுங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதி பொருள் எந்த பாதையில பயணம் செஞ்சுச்சு அப்படிங்கிறத சார்ந்து இல்ல. And not on the nature of the path followed between the initial and final position. எந்த மாதிரி பாதைகள்ல வந்து அந்த பொருள் பயணம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத, அந்த ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில எந்த மாதிரி பாதையில அந்த பொருள் பயணம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத சார்ந்து
இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். Let us consider an object at point A on the earth. எர்த் சர்ஃபேஸ் மேல ஏன்ற பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். It can be taken to another point B. இப்ப அந்த ஏன்ற பொசிஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட வந்து B அப்படிங்கிற பொசிஷனுக்கு நாம எடுத்துட்டு போறதுக்கு இங்க ஹைட் ஹெச் ஹைட்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அப்ப வெர்டிகலா எடுத்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்ற பொசிஷன்ல இருந்து பின்ற பொசிஷனுக்கு அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகுது. அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னா ஹெச்ங்கிற ஹைட்ல இருக்கு. It can be taken to another point B at a height h above the surface of the earth. எர்த் சர்ஃபேஸ் மேல ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இப்ப அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அத வந்துட்டு வெர்டிகலா பின்ற பொசிஷனுக்கு ஹெச் ஹைட் டிராவல் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டு போகும். இங்க வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட். அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிகலி அப்வர்ட்ல வந்து ஒரு ஒர்க் பண்றோம். இப்போ இந்த வெர்டிகலி அப்வர்டா ஒர்க் பண்றதுக்கு நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து எஃப்ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான், நம்ம எஃப்ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த எஃப்ஏ அப்படிங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால ஏன்ற பொசிஷன்ல இருந்த அந்த ஆப்ஜெக்ட் ஹெச் ஹைட் டிராவல் பண்ணி பின்ற பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதுதான் நம்மளோட கன்சிடரேஷன். whatever may be the path, பாதை எப்படி வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். தி ஒர்க் டன் அகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இவ்வளவு நேரம் நான் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். தி ஒர்க் டன் அகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் சேம் as long as the initial and a final position are the same. initial and a final position வந்து சேமா இருக்கும்போது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா நாம செஞ்ச வேலையும் வந்து சமமா தான் இருக்கு. This is the reason why gravitational force is a conservative force. Gravitational force அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் மாற்றா விசை. அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதை எதுவா இருந்தாலும் ஒர்க் டன் அகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சேமா இருக்கும் as long as இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் சேமா இருக்கிற வரைக்கும். ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேமா இருக்கிற வரைக்கும் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா நாம செஞ்ச ஒர்க் வந்து சேமா தான் இருக்கும். அது பயணம் செஞ்ச பாதை எதுவா இருந்தாலும் சரி. இந்த காரணத்தினால இங்க எனர்ஜி சேஞ்சஸ், எனர்ஜி வேரியபிள் கிடையாது, கான்ஸ்டன்ட். அதனாலதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க தேர் இஸ் நோ எனர்ஜி டிரான்சாக்ஷன். Conservative force is equal to the negative gradient of potential energy. Conservative force ஆற்றல் மாற்றா விசை அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட நெகட்டிவ் கிரேடியன்ட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட் அண்ட் அப்ளைடு ஃபோர்ஸ் ஆக்டிங் வெர்டிகலி அப்வர்ட் due to the displacement of the object from the position A into B, then object traveled h height
After that, at B position, object at rest. That is why the potential energy gained by this object. ஏன்ற பொசிஷன்ல இருந்து ஹெச் ஹைட்டுக்கு டிராவல் பண்ணி பீன்ற பொசிஷனுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஹெச் ஹைட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் இப்ப ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப டோட்டலா அது கெயின் பண்ணி இருக்கிற எனர்ஜி அப்படிங்கிறது என்ன எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஜெக்ட் அட் மோஷன் ஸ்டேட் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹெச் ஹைட்டு டிராவல் பண்ணி பீன்ற பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் டோட்டலா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை கெயின் பண்ணி வச்சிருக்கு. இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட் அப்படிங்கிறதுனால இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட நெகட்டிவ் கிரேடியன்ட் வேல்யூ. போத் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் கேஸ் எடுத்துக்கலாம். ஒன் டைமென்ஷனல் அப்படின்னா ஒரே ஒரு பிளேனை பொறுத்து மட்டும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. There are 3-dimensional motions possible. According to the Cartesian coordinates பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ் அச்சு பொறுத்து மட்டும் இயங்குச்சு அப்படின்னா அது என்னது ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்லலாம். நாட் ஓன்லி எக்ஸ் ஆக்சிஸ், along the x axis or along the y axis or along the z axis. இது மட்டும் பாசிபிள் அப்படின்னா இதுக்கு பேரு நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவோம். அதுவே 2-dimensional அப்படின்னா ஒரு பிளேன்ல மூவ் ஆகிறது. ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஒய் பிளேன்ல மூவ் ஆகலாம், ஆர் ஒய் இசட் பிளேன்ல மூவ் ஆகலாம், ஆர் இசட் எக்ஸ் பிளேன்ல மூவ் ஆகலாம். இதெல்லாம் 2-dimensional மோஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஆப்ஜெக்டோட மோஷன் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் இந்த 3 கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த 3 ஆக்சிஸையும் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது 3-dimensional மோஷன் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். இப்ப இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நம்ம பிராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு 1-dimensional கேஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் இனிஷியலா ஏன்ற பொசிஷன்ல இருக்கு, அடுத்தது பீன்ற பொசிஷனுக்கு டிராவல் பண்ணிருக்கு. அது 3 விதமான பாதைகள்ல டிராவல் பண்ணிருக்கு. இந்த ரெட் கலர் பாத்து ஸ்ட்ரைட் லைன் பாத்து, அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஏ டு பி இப்படி ஒரே பெண்ட்ல பீக்கு ரீச் ஆயிருக்கு. இப்ப டோட்டலா அந்த ஏன்ற பொசிஷன்ல இருந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீன்ற பொசிஷனை ரீச் ஆகிறதுக்கு ஹெச் ஹைட் வெர்டிகலா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்னால நடந்ததுதான். எந்த பாதையில அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணுச்சு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எந்த நிலையில இருந்து எந்த நிலைக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆச்சு அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்றோம். டியூ டு எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஹெச் ஹைட்ல இருக்கிற ஃபைனல் பொசிஷனுக்கு ரீச் ஆகிருக்கு. அந்த ஃபோர்ஸை தான் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப சிம்பிள், ஃபண்டமெண்டல் அண்ட் ஜென்ரலான விஷயம் தான் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் fx is equal to minus du by dx ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். இங்க ஒர்க் டன் அப்படிங்கிறது பொசிஷன் மாறாத வரைக்கும் சேஞ்ச் ஆகாது. ஒருவேளை இந்த ஒர்க் டன் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா அந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இத நேத்து கிளாஸ்ல டீடைல்டா நம்ம படிச்சிருந்தோம். இப்ப இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒருவேளை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னா, டிஸ்டன்ஸை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது எஃப்எக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஎக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது டியூவா மாறி இருக்கு. அப்போ Fx is equal, sorry, du is equal to Fx into dx. இதுல இருந்து Fx கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த dx லெஃப்ட் சைடுக்கு வரும்போது டினாமினேட்டர்ல வந்துடும். அப்போ Fx is equal to minus du divided by dx. இந்த நெகட்டிவ் சைன் நம்ம ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இருக்கு. கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால இங்க நெகட்டிவ் சைன் நம்ம அப்ளை பண்றோம். எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நேற்று தான் படிச்சோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதையும் நான் சொல்லி கொடுத்திருந்தேன். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால உருவாகிறது தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா there is no energy change. One form of energy is converted into another form of energyங்கிறது தான் law of conservation of energy நம்ம படிச்சிருக்கோம். இந்த எனர்ஜி சேஞ்சஸ் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல நம்ம முக்கியமா குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸா இருக்கலாம் ஆர் அகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி அப்ளை ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பேர் தான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் பாத்தீங்கன்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஆற்றல் மாற்றும் விசைகள். A force is said to be non-conservative if the work done by or against the force in moving a body depends upon the path between the initial and a final position. Work done by the force இருக்கலாம் or against the force இருக்கலாம். by the force அப்படின்னா FAங்கிற force அப்ளை ஆகிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் h distance vertically upward displace ஆயிருக்கு. இது ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ். இன்னொரு கேஸ் என்னது அகைன்ஸ்ட் தி ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா அந்த ஒர்க் டன் நடந்திருக்கலாம். ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸா இருக்கலாம் ஆர் ஒர்க் டன் அகைன்ஸ்ட் தி ஃபோர்ஸா இருக்கலாம். அது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ன்னு தான் நாம சொல்லுவோம். ஆனா இங்க depends upon the path between initial and a final position. ஒரு பொருள் ஏங்கிற நிலையிலிருந்து ஹச் உயரத்துல இருக்கிற பிங்கிற நிலையை அடையிறதுக்கு எந்த பாதையில பயணம் செஞ்சுச்சு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. Independent of path followed by the object அப்படின்னா that is conservative force depends upon the path followed by the object அப்படின்னா that is non-conservative force. இந்த எனர்ஜி சேஞ்சஸ் நடக்கும். This means that the value of work done is different in different path. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் ஆரம்ப நிலையிலிருந்து ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில பயணம் செஞ்ச அந்த பாதையை சார்ந்துதான் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தி வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாதைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த டயக்ராம் கூட நம்ம பார்க்கலாம். இது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா ஒருவேளை இப்ப இந்த ரெட் கலர் பாத்துல ஏல இருந்து பிய ரீச் ஆகிறதுக்கு செஞ்ச ஒர்க் டன் ஒரு அளவு இருக்கும். அதுவே இந்த ப்ளூ கலர் பாத்துங்கும் போது
ஒர்க் டன் வேரி ஆகும், 1 2ன்னு எடுத்துக்கலாம். அதுவே அந்த கிரீன் கலர் பாத்துல டிராவல் பண்ணும்போது ஒர்க் டன் W3ன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த பாதையை பொறுத்து ஒர்க் டன் வந்து வேரி ஆகும், டிஃபரண்ட் ஃபார் டிஃபரண்ட் பாத்ஸ். இதுதான் அர்த்தம். Frictional forces or non-conservative forces. Frictional forceனா உராய்வு விசை. நீங்க தேர்ட் லெசன்ல உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். as the work done against the friction depends on the length of the path. என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டன் அகைன்ஸ்ட் தி ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் தி பாத் மூவ்ட் பை தி ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் கடந்த பாதையோட தொலைவை சார்ந்துதான் அந்த ஒர்க் டன் இருக்குது. அதனாலதான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்காங்க, தி ஃபோர்ஸ் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ், விஸ்காஸ் ஃபோர்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு 7th லெசன் விஸ்காசிட்டி நடத்தும் போது சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா காற்று கொடுக்குற தடை, அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர். ஒரு ஆப்ஜெக்ட ஒரு நம்ம ஸ்கூலோட 2nd floor டாப்ல இருந்து பாட்டமுக்கு தூக்கி போடும்போது பிரசன்ஸ் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பேப்பர் பண்டில் இருக்கு, ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கு, ரெண்டையும் சேம் பொசிஷன் டாப்ல இருந்து பாட்டமுக்கு தூக்கி போடுறோம். ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆப்சன்ஸ் அப்படின்னா அந்த பேப்பர் பண்டிலும் அந்த ஸ்டோனும் வந்து சேம் டைம்ல கிரவுண்ட் சர்ஃபேஸை ரீச் ஆகும், கிரவுண்டை ரீச் ஆகும். அதுவே இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த பண்டில் ஆஃப் பேப்பரும் அந்த பிக் ஸ்டோனும் கிரவுண்டை ரீச் ஆகிற டைம் வந்து வேரி ஆகும். இதுதான் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது, காற்று கொடுக்கிற தடை. காற்று கொடுக்கிற தடையை பொறுத்து ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தி ஃபோர்ஸ் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் டியூ டு விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆர் ஆல்சோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் work done by the force or against the force depends upon the velocity of the motion. இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. path followed by the object மட்டும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸான்னு டிட்டர்மைன் பண்றது இல்ல, வெலாசிட்டி ஆஃப் தி மோஷன், என்ன வேகத்துல அந்த ஆப்ஜெக்ட் அந்த குறிப்பிட்ட பாத்துல மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தும் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ், இந்த டேபிள்ல நம்ம சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இந்த டேபிளேஷன் அப்படியே எங்க கோ த்ரூ பண்ணிக்கணும். கம்பேர் பண்ணி படிக்கலாம். இந்த டேபிள்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி பாத் அப்படின்னா கன்சர்வேட்டிவ், இது நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரியும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாத் அப்படின்னா அது நான் கன்சர்வேட்டிவ். ஒர்க் டன் அந்த பொருள் பயணம் செஞ்ச பாதையை சார்ந்து இல்லை அப்படின்னா அது கன்சர்வேட்டிவ். ஒர்க் டன் அப்படிங்கிறது அந்த பொருள் பயணம் செஞ்ச பாதையை சார்ந்து இருந்துச்சுன்னா அது நான் கன்சர்வேட்டிவ். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒர்க் டன் இன் எ ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. ஒரு சுற்றில் செய்யப்பட்ட வேலை சுழி, ஒரு வட்டப்பாதை. ஒரு பொருள் இப்ப இதுதான் ஏன்ற நிலைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏங்கிற நிலையில தன்னோட இயக்கத்தை தொடங்குது, மறுபடியும் ஏல வந்து முடிச்சுக்குது. அப்ப இங்க ஒர்க் டன்ங்கிறது என்னது 0. எதுல? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல. ஏன்னா இங்க எனர்ஜி கன்சர்வேஷன் எதுவும் நடக்காது.
ஒர்க் டன் இன் ஏ ரவுண்ட் ட்ரிப் இஸ் நாட் ஜீரோ. அதுவே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ட்ரிப்ல பயணம் செய்யும் போதே ஒர்க் டன் வந்து ஜீரோ ஆகாது. டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கதான் எனர்ஜி சேஞ்சஸே நடக்காது. பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். எப்போ ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மோஷன் ஸ்டேட்டுக்கு போகும்போது. அடுத்தது கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். எப்ப மோஷன் ஸ்டேட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வரும். ஏன்ற பொசிஷன்ல இருக்கும்போது ரெஸ்ட்ல இருக்குது இப்போ. அப்ப ஃபுல்லா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இப்ப அந்த ஆப்ஜெக்ட் ஹெச் ஹைட் இயங்க ஆரம்பிக்குது. இயங்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே கைனட்டிக் எனர்ஜியா மாறும். இந்த டாப் பீன்ற பொசிஷனை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமம் இருக்கும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும். அப்போ இந்த சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனா இந்த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ல எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் ஆஸ் ஹீட். எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் ஆஸ் ஹீட். டிசிபேட்டட் அப்படின்னா வெளியேறது. ஆற்றல் வந்து என்ன செய்யும்? வெப்ப வடிவத்துல வெளியேறும். எதுல? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல. அப்ப செய்யப்பட்ட வேலையில நம்ம கொடுத்த புறவிசை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஒர்க் டன் நடக்குது. அந்த ஒர்க் டன்ல கொஞ்சம் அளவு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி டிசிபேட் ஆயிரும், வெளியேறிடும். ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். நம்ம செஞ்ச வேலை முழுமையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கவர் பண்ணலாம், திரும்ப மீட்கப்படக்கூடியது. அதுவே ஒர்க் டன் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். நம்ம பயன்படுத்தின எனர்ஜி ஃபுல்லா ஒர்க்கா மாறும். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இதுதான், நம்ம அப்ளை பண்ண அல்லது யூஸ் பண்ண எனர்ஜி ஃபுல்லா ஒர்க்கா மாறுறது, அது ரெக்கவரபிள். இங்க வந்து நாம அப்ளை பண்ண எனர்ஜியில கொஞ்ச அளவு ஒர்க் ஆகும், கொஞ்ச அளவு ஹீட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். அதனால திரும்ப என்ன பண்ண முடியாது, இந்த எனர்ஜி நம்மளால கெயின் பண்ண முடியாது. அதனாலதான் நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஃபோர்ஸ் இஸ் தி நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ல ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதான் இங்க Fx is equal to minus du divided by dx ன்னு ஒரு டேர்ம் படிச்சோம் இல்லையா, இதுதான் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றது. ஆனா இங்க நோ சச் ரிலேஷன் எக்ஸிஸ்ட். இந்த மாதிரி ஃபோர்ஸுக்கும் எனர்ஜிக்கும் எந்த ரிலேஷனும் எங்க இல்ல? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ல இல்ல. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இந்த டேபிளேஷன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே படிச்சுக்க வேண்டியது. நான் பேசுற விஷயங்கள் புரியுதா கண்ணுங்களா? Yes, miss. Yes, miss. Yes, miss. Okay, Yes, miss. fine. Thank you. Okay, குட்டி. ஓகேடா, தேங்க்யூ. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால ஈஸியா இருக்கு. அடுத்து பாருங்க, அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத இப்ப நாம ப்ரூஃப் பண்ண போறோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆற்றல் அழிவின்மை விதினா என்னன்னா, குட்டி கிளாஸ்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு another ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கேன் நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டுன்னு படிச்சிருப்பீங்க. ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றப்படுகிறது, ஆனால் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. மாத்தி சொல்லலாம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக
மாற்ற முடியும். இதுதான் ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்றது. திரும்பவும் அதே எக்ஸாம்பிள் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஆப்ஜெக்ட் மோஷன் ஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியா மாறிடும். ரெஸ்ட் ஸ்டேட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி, மோஷன் ஸ்டேட்ல கைனட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப டோட்டல் எனர்ஜி ஆஃப் தட் சிஸ்டம் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதே கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் எனர்ஜிங்கிறது எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஒருவேளை ரெஸ்ட்ல இருக்கும்போது பொட்டன்ஷியல் இயங்கி முடிச்சு ரெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற பிஃபோர் ரீச்சிங் தி ரெஸ்ட் ஸ்டேட், அந்த லாஸ்ட் மூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப கைனட்டிக் எனர்ஜி வந்து நமக்கு மேக்சிமம் இருக்கும். அப்ப மிடில்ல என்ன ஆச்சு, ஏன்ற பொசிஷன்ல இருந்து பீன்ற பொசிஷனை நோக்கி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்ப இடையில மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஏங்கிற பொசிஷன்ல மேக்சிமம் கைனட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பிங்கிற பொசிஷன்லயும் மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பிஃபோர் ரீச்சிங் தி பாயிண்ட் பி அந்த லாஸ்ட் மூமெண்ட்ங்கிறது கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமம். அப்ப மிடில் ஆஃப் தி பாத் டிராவல்டு பை தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, half part of energy may be kinetic energy and half part of energy may be potential energy, so that the total energy of that system is sum of kinetic and potential energy. இத பத்தி எல்லாம் தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜில படிக்கிற போறோம். நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல இத பத்தி படிச்சிருக்கிறீங்க. திரும்ப ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. When an object is thrown upwards, its kinetic energy goes on decreasing and consequently its potential energy keeps increasing. மிஸ் இவ்வளவு நேரம் இதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எப்ப வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி தூக்கி வீசப்படுதோ அல்லது இயங்குதோ, அப்போ அதனோட கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே நேரத்துல அதுக்கு தகுந்த மாதிரி அல்லது அதே நேரத்துல அதனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஏங்கிற பொசிஷன்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கப்புறம் அது இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கைனட்டிக் எனர்ஜியா மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கைனட்டிக் எனர்ஜியா மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் ரீச்சிங் தி லாஸ்ட் மூமெண்ட், லாஸ்ட் செகண்ட் அப்படின்னு வரும்போது கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமம் இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த பிய ரீச் ஆக கைனட்டிக் எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே நேரத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிய ரீச் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிரும். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் கெயின் பண்ற டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜியா தான் இருக்கும். அதுதான் இதுக்கு காரணம். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம கருத்துல எடுத்துக்கணும், நெக்லெக்டிங் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஒரு பொருள் வந்து தரைத்தளத்துல இருந்து மேல் நோக்கி இயங்கும் போது, கிரவுண்ட்ல இருந்து அப்போர்டு டைரக்ஷன்ல தூக்கி வீசப்படும் போது அங்க காற்று கொடுக்கிற தடை அப்படிங்கிறது புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி புறக்கணிக்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஹைட் மட்டும்தான், அதுக்கு மேல வந்து அக்கார்டிங் டு தி ஹைட் இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸோட கன்சிடரேஷன் இருக்கும். When it reaches the highest point, its energy is completely potential. மேம் இது வரைக்கும் இதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் எப்ப வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆகுதோ, ஹையஸ்ட் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் பொசிஷன் பி. அப்போ அதனோட எனர்ஜி ஃபுல்லாவே பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி. சிமிலர்லி இதே மாதிரி when the object falls back from a height, its kinetic energy increases whereas its potential energy decreases. இதுவும் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து A to
பி அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஏன்னா ஏல இருந்து பியை நோக்கி போய் இங்க ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போக போகுது. அதே நேரத்துல இப்ப பில இருக்க ஆப்ஜெக்ட் இப்ப வெர்டிகலி டவுன்வேர்டு ஏவ நோக்கி மூவ் ஆக போகுது. அப்ப பில மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இப்ப டவுன்வேர்டு டைரக்ஷன்ல மூவ் ஆகும் போது இயங்க ஆரம்பிக்க போகுது. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சுக்கிட்டே வரும். அதே நேரத்துல கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இதுதான் விஷயம். எது வரைக்கும் அது சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when it touches the ground its energy is completely kinetic energy. எப்ப அந்த ஆப்ஜெக்ட் கிரவுண்ட டச் பண்ணுதோ அப்போ அதனோட எனர்ஜி ஃபுல்லாவே கைனட்டிக் எனர்ஜியா மாறிடும். இங்க பாருங்க, இது நம்ம ஏற்கனவே பேசின விஷயம். அட் இன்டர்மீடியட் பாயிண்ட் அப்படின்னா யாரு? ஏவுக்கும் பிக்கும், ஏவுல இருந்து பியை நோக்கி போகும்போது சரி, பியில இருந்து ஏவை நோக்கி வரும்போதும் சரி, இந்த இடைப்பட்ட புள்ளி இருக்கும் இல்லையா, இன்டர்மீடியட் பாயிண்ட், ஏவுக்கும் பிக்கும் இடையில இயக்க நிலையில தான் இருக்கும். ஏவுக்கும் பிக்கும் இடையில இயக்க நிலையில தான் இருக்கும். ரெஸ்ட் எல்லாம் எடுக்காது. ஏவுல ரெஸ்ட் எடுக்கும், பியில ரெஸ்ட் எடுக்கும். பிட்வீன் ஏபி அப்படிங்கும் போது இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அட் தி இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் தி எனர்ஜி இஸ் போத் கைனட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல். கீழ இருந்து மேல் நோக்கி போகுது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாற ஆரம்பிக்கும். மேல இருந்து கீழ் நோக்கி வருது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியா மாற ஆரம்பிக்கும். ஓகே, இந்த டயக்ராம்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. when the body reaches the ground the kinetic energy is completely dissipated into some other form of energy. ரொம்ப முக்கியம். like sound, heat, light and deformation of the body. நம்ம ஸ்கூல் பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாலை தூக்கி கீழே போடுறோம். பாலையோ ஒரு ஸ்டோனோ நம்ம தூக்கி கீழே போடும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மேல இருந்து கீழ் நோக்கி வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியா மாற ஆரம்பிக்கும். எப்ப அந்த ஆப்ஜெக்ட் கிரவுண்ட ரீச் ஆகுதோ அப்ப அதனோட கைனட்டிக் எனர்ஜி ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா வேற ஆற்றல் வடிவத்துல வெளியேறும். டிசிபேட்டட்னா வெளியேறது. அது எந்த மாதிரி வடிவமா இருக்கலாம் அப்படின்னா அந்த கைனட்டிக் எனர்ஜி மேபி சவுண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகலாம், மேபி ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகலாம், ஆர் லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகலாம். இன் அதர் வேர்ட்ஸ் we can say means deformation of the body. அந்த கைனட்டிக் எனர்ஜி அந்த ஆப்ஜெக்டோட வடிவத்தை மாற்றி அமைக்கலாம். ஏதாவது பிரேக் ஆகலாம், அந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். அதை பத்தி தான் அந்த எனர்ஜி ஃபுல்லா, கைனட்டிக் எனர்ஜி ஃபுல்லா இந்த குறிப்பிட்ட இருக்கிற வடிவத்துல ஏதோ ஒரு வடிவத்துக்கு கன்வெர்ட் ஆகும். அப்ப ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு another form of energy. This is example. The energy transformation takes place at every point. In this example, இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் எவ்ரி பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது. தி சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, தட் இஸ் தி டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இங்க எதனால இதுக்கு பேர் மெக்கானிக்கல் எனர்ஜி, இயந்திரவியல் ஆற்றல்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பொருள் மேல இருந்து கீழ் நோக்கி வரலாம், கீழ இருந்து மேல் நோக்கி போலாம். அப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி ஆகிறது அப்படிங்கிறது மெக்கானிக்கல் ஒர்க். அதனால அது கெயின் பண்ணியிருக்கிற எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types. One is
கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அந்த சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி. The total energy is nothing but mechanical energy of that system. That energy is always remains constant. ஒரு சிஸ்டத்தோட ஒரு அமைப்போட மொத்த ஆற்றல் அப்படிங்கிறது எப்பவுமே மாறிலி மதிப்பா தான் இருக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அமைப்போட இயக்க ஆற்றலையும் நிலை ஆற்றலையும் கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். கான்ஸ்டன்ட் இம்ப்ளைங் தட் இந்த கான்ஸ்டன்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா தி டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. அந்த அமைப்போட மொத்த ஆற்றல் அப்படிங்கிறது மாறல அப்படிங்கிறது இது நமக்கு உணர்த்துது. திஸ் இஸ் ஸ்டேட்டட் ஆஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதைதான் நம்ம என்னன்னு வரையறுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம், அல்லது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் இது பொசிஷன் சி எடுத்துக்கலாம், பொசிஷன் பி, இது பொசிஷன் ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த சிக்கும் ஏவுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹைட் பாத்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு இருக்கு. சிங்கிறது கிரவுண்ட் சர்ஃபேஸ், ஏ அப்படிங்கிறது ஹெச் ஹைட்ல இருக்கிற டாப் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீன்ற பொசிஷன்ல என்னாச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் இப்ப இயங்க ஆரம்பிக்க போகுது, மேல் நோக்கி அப்போர்ட்ல மூவ் ஆக போகுது. அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க டவுன்வேர்ட்ல மூவ் ஆகுது இல்லையா, அப்ப டவுன்வேர்டு எடுத்துக்கலாம். இப்ப இனிஷியலா ஆப்ஜெக்ட் ஏன்ற பொசிஷன்ல ஹெச் ஹைட்ல டாப்ல இருக்குது. இப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது மேக்சிமம் இருக்கும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஜீரோவா இருக்கும். அப்ப டோட்டல் எனர்ஜி ஈங்கிறது சம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனட்டிக் எனர்ஜியோட சம் ஆஃப் வேல்யூ. இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது mgh பிளஸ் கைனட்டிக் எனர்ஜி 0. therefore total energy of this system or this object at the position A which is h height from the ground அப்படிங்கிறது E is equal to mgh இருக்கும். அப்போ இந்த டோட்டல் எனர்ஜி ஃபுல்லா யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். அதான் இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு மீனிங். U is equal to mgh, K is equal to 0. அப்போ டோட்டல் எனர்ஜி E is equal to U-வா இருக்கும். அடுத்தது செகண்ட் பீன்ற பொசிஷன். இப்ப பீன்ற பொசிஷனுக்கு ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0 ஆகாது, கைனட்டிக் எனர்ஜியும் 0 ஆகாது. ஆனா ஒரு விஷயம் இங்க நடக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி யூங்கிறது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அதே நேரத்துல கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். மேல இருந்து கீழ் நோக்கி இயங்கும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும், கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகிக்கிட்டே வரும். பட் போத் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. கன்வர்ஷன் பொட்டன்ஷியல் யூங்கிறது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு வருது, கேங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு வருதுன்னா என்ன அர்த்தம், பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் விச் இஸ் அட் தி பொசிஷன் பி அப்படிங்கிறது சம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜியா இருக்கும். அடுத்து என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சின்ற பொசிஷனுக்கு ரீச் ஆயிடுச்சு. டவுன்வேர்டுக்கு வந்த உடனே டோட்டல் எனர்ஜி ஃபுல்லா நாட் ஈக்குவல் டு 0 கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது டோட்டலா 0 ஆயிடும். அப்போ மொத்த எனர்ஜியும் யாரா இருப்பாங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியா மட்டும்தான் இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் டு கைனட்டிக் எனர்ஜி. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதாடா? எஸ் மிஸ். ஒரு சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது எப்பவுமே மாறாது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே கேர்ள்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்டேட் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு கேட்பாங்க, 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க.
இதை மார்க் பண்ணிக்கங்க. The law of conservation of energy states that energy can neither be created nor destroyed. It may be transferred from one form to another, but the total energy of an isolated system remains constant. ஒரு தனிப்பட்ட அமைப்போட மொத்த ஆற்றல் அப்படிங்கிறது எப்பவுமே மாறிலியா தான் இருக்கும். ஆனா அந்த ஆற்றல் ஒருவேளை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றப்படலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இதுதான் law of conservation of energy ன்னு சொல்றது. The law of conservation of energy states that energy can neither be created nor destroyed. It may be transformed from one form to another, but the total energy of an isolated system remains constant. இந்த டயக்ராம் பத்தி தான் பேசியிருக்கோம். இஃப் an object starts from rest at height h, ஒருவேளை இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா அல்லது கிரியேட்டிவா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். இதுதான் டெஸ்கிரிப்ஷன், எக்ஸ்பிளனேஷன். இஃப் an object starts from rest at height h, ஹச்ங்கிற ஹைட்ல ரெஸ்ட்ல இருந்து தன்னோட இயக்கத்தை என்ன பண்ணுது அப்படின்னா தொடங்குதுன்னு வச்சுக்குவோம். தி டோட்டல் எனர்ஜி இஸ் பியூர்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த அமைப்போட மொத்த ஆற்றலும் பொட்டன்ஷியல் எனர்ஜியா தான் இருக்கும். U is equal to mgh and the kinetic energy is 0 at height h. When the object falls at the potential energy and the kinetic energy are not zero. அதான் இடையில A C B ன்ற பொசிஷன். ஏல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம், சில இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி மேக்சிமம், இன்டர்மீடியட் பாயிண்ட்ல இருக்கும்போது part of energy may be potential and the part of energy may be kinetic. அதான் இங்க சொல்லிட்டு இருக்கிறோம். When the object falls at some distance ya, இந்த b ன்னு சொல்லியிருக்கோம், the potential energy and the kinetic energy are not zero. ரீச் ஆயிருதோ the potential energy is zero. டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருச்சு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ அண்ட் டோட்டல் எனர்ஜி இஸ் பியூர்லி கைனட்டிக் எனர்ஜி. அப்ப அந்த ஆப்ஜெக்டோட மொத்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு கைனட்டிக் எனர்ஜியை மட்டும் சார்ந்து இருக்கும். குட்டி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு புரியுதா? இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? ஃபைன்டா. ஓகே மிஸ். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் motion in a vertical circle.
மோஷன் இன் ஏ வெர்டிக்கல் சர்க்கிள் ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான விஷயம். திருவிழாக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? எஸ் மிஸ். அங்க பாத்தீங்கன்னா இந்த தூரி இருக்குமில்ல, இப்படி சுத்துமே, ரொட்டேட் ஆகுமே. ஒரு பாயிண்ட் ஆரிஜினா, பிக்ஸ்டு பாயிண்ட் ஆரிஜினா வச்சு ஹரிசாண்டல் ரொட்டேஷன்லயும் இருக்கும். தூரி ஹரிசாண்டல் ரொட்டேஷன்லயும் இருக்கும், வெர்டிக்கல் ரொட்டேஷன்லயும் இருக்கும். அந்த ஹரிசாண்டல் ரொட்டேஷன்ல இருக்கிறதுக்கு பேரு கொடத்தூரின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்பெல்லாம் அது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் போயிருக்கேன். பாத்திருக்கீங்களா அது? எஸ் மிஸ். ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொருத்தர் உட்கார்ந்து என்னடா நீங்க ஸ்கூலுக்கே வரலையே, எங்க குட்டி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? பிரைமரி கேம்பஸ்ல ராசி பிளாக்ல இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? டேய், என்னடா ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? மிஸ் கேக்குதுங்க மிஸ். இந்த அந்த கொடதூரின்னு எக்ஸாம்பிள் சொன்ன இல்லையா, ஹரிசாண்டல் மோஷன் இன் சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க மிஸ். நம்ம ராசி வளாகத்துல அந்த குட்டீஸ் எல்லாம் உட்கார்ந்து வட்டமா ஒவ்வொரு பாக்ஸ்ல உட்கார்ந்து இப்படி சுத்திக்கிட்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோங்க மிஸ். அதுதான் ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன். இந்த திருவிழால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொடத்தூரிங்கிறது அப்படித்தான் இருக்கும். பாத்துருக்கீங்களா அது? ராட்டினம் கட்டி இருப்பாங்க மிஸ். சூப்பர். அந்த ராட்டினம் அப்படிங்கிறது இந்த வெர்டிகலா சுத்தும், பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோங்க மிஸ். சேலம்ல அண்ணா பூங்கா போயிருக்கீங்களா? அண்ணா பூங்கா போயிருக்கோங்க மிஸ். அந்த ரொம்ப பெருசா ஒரு ராட்டினம் இருக்கும், பாத்துருக்கீங்களா? ஜெயிண்ட் வீலாங்க மிஸ். அந்த மோஷன் தான் இது. மோஷன் இன் ஏ வெர்டிகல் சர்க்கிள். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கேஸ். இப்ப நம்ம கத்துக்க போறோம் இல்லையா, மோஷன் இன் ஏ வெர்டிகல் சர்க்கிள், அதுதான் மிகச்சிறந்த உதாரணம். அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன்ல வெலாசிட்டி சேமா இருக்கும். ஒவ்வொரு பொசிஷன்லயும் வெலாசிட்டி சேமா இருக்கும், ஆனா டைரக்ஷன் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவே அந்த வெர்டிகல் மோஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி போகும்போது வெலாசிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதுவே இப்படி சுத்திட்டு டவுன்வர்ட்ல கீழ் நோக்கி வரும்போது வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களால உணர முடியுதா? இதுவும் சர்க்குலர் மோஷன் தான். ஆப்ஜெக்ட் வந்து மேல் நோக்கி வட்டப்பாதையில சர்க்குலர் வெர்டிகலி சர்க்குலர் பாத்துல மேல் நோக்கி மூவ் ஆகும் போது வெலாசிட்டி குறையும், ஏன்னா அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி. அதுவே டவுன்வர்ட்ல கீழ் நோக்கி வரும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு கிராவிடேஷனல் ஆக்ஷன். எஸ் சார்? நோ? எஸ் மிஸ். சூப்பர். இப்ப இதுதான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட அந்த சர்க்குலர் பாத்து. இப்ப இந்த பாத் ஆக்சுவலி இது உருவானது இல்ல, ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கம்பியோ ஒரு 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 நூல்ல அல்லது ஒரு கயித்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெரிக்கல் பாலை வந்து நம்ம ஒரு எண்ட்ல அட்டாச் பண்ணிட்டு அதர் எண்டை வந்து நம்ம கையில புடிச்சுக்கிறோம். புடிச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து வெர்டிகலா சுத்துறோம். உங்களால இமேஜின் பண்ண முடியுதா குட்டி இத? எஸ் மிஸ். ஒரு நூல்ல ஒரு ஸ்பெரிக்கல் பாலை அட்டாச் பண்ணிக்கிட்டோம், ஒரு எண்டை நம்ம கையில இருக்கு.
இப்ப அதை வெர்டிகலா சுத்துறதை உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? அதுதான் இந்த எக்ஸாம்பிளே. இப்ப அந்த சூப்பர், வெரி குட். அந்த ஆரிஜின்ங்கிறது ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்ப இதுதான் அந்த ஸ்பெரிக்கல் பாலு. இப்ப ஆப்ஜெக்டோட வெயிட் அப்படிங்கிறது எப்பவுமே வெர்டிகலி டவுன்வேர்டா தான் ஆக்ட் ஆகும். டியூ டு கிராவிட்டி வெயிட் எப்பவுமே வெர்டிகலி டவுன்வேர்டா தான் ஆக்ட் ஆகும். இப்போ ஓன்ற பொசிஷன், இதுதான் லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அல்லது அந்த த்ரெட்னு சொல்றது. இதுதான் அந்த ஸ்பெரிக்கல் பாலு. இப்ப இதனோட வெயிட் எம்ஜிங்கிறது ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வேர்ட். இந்த வெயிட்டை வந்து 2 காம்பனன்ட்ஸா நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்துட்டு காஸ் தீட்டா காம்பனன்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் sin theta component. ஹரிசாண்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிகல் காம்பனண்டா வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம். இத பத்தின டீடைல்டான விஷயம் நீங்க அந்த 3rd லெசன்ல படிச்சிருப்பீங்க. இப்ப கிளாஸ் ஏன்னா இங்க தீட்டா இருக்கிறதுனால இது காஸ் தீட்டா காம்பனன்ட், இது சைன் தீட்டா காம்பனண்டா கிளாசிஃபை பண்ணி இருக்கோம். இப்ப இந்த டீங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்ஷனல் ஃபோர்ஸ். அது என்னது டென்ஷனல் ஃபோர்ஸ்? இழு விசைன்னு சொல்றது. எந்த அளவுக்கு ஸ்டிஃபா நம்ம அந்த நூல்ல இருக்கிற பாலை வந்து வெர்டிகலா சுத்துறோமோ, வெயிட், இந்த வெயிட்டை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகுமா ஆகாதா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த அளவுக்கு நம்ம கையில இருந்து அந்த பால் வந்து வெளிநோக்கி வெயிட்டை பொறுத்து மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் நம்மளோட ஹேண்ட நோக்கி ஆக்ட் ஆகும். அதான் அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இப்ப இந்த ஸ்பெரிக்கல் பால் வெர்டிகலா மூவ் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இது டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி, வின்ற வெலாசிட்டியோட மூவ் ஆகுது. அடுத்தது என்ன பண்ண போகுது அப்படின்னா இங்க இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் this is direction of velocity இருக்கும். அடுத்து இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் this only direction of velocity. அடுத்து இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் this only direction of velocity. So direction of velocity change ஆகிக்கிட்டே வருது. வெர்டிகலி அப்வர்ட் அப்படிங்கும் போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். வெர்டிகலி அப்வர்டுங்கும் போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கும். வெர்டிகலி டவுன்வர்டு அப்படிங்கும் போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்குது. இங்க நம்ம கையில புடிச்சிருக்கோம் அந்த ஸ்பெரிக்கல் பால் இப்படி வெர்டிகலா நம்ம சுத்துறோம். இப்படி சுத்தி மறுபடியும் ஆரம்ப நிலைக்கே வந்துருச்சு. இங்க ஒரு முழு வட்டப்பாதையை நிறைவு செஞ்சிருச்சு. இத வந்து இப்ப நம்ம 4 பாகங்களா பிரிக்கிறோம். இதுக்கு ஏன்னு பேர் கொடுக்குறோம், பின்னு பேர் கொடுக்குறோம், சி அண்ட் டின்னு நேம் கொடுத்துருக்கோம். அந்த ரேடியஸ் ஆஃப் தட் சர்க்குலர் பாத்தை வந்து ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இதுதான் இந்த டயக்ராம்ல நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயம். இப்ப டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். மோஷன் இன் a vertical circle. எல்லாருக்கும் பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சா குட்டி? Yes, miss. அப்ப இந்த கொஸ்டின் புரிய வைக்கிறதுல ஒரு சிரமமும் எனக்கு இருக்காது. Imagine that a body of mass m attached to one end of the massless and inextensible string executes circular motion in a vertical plane with the other end of the string fixed. other end of the string வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதைத்தான் நம்ம கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன பண்ண போகுது அப்படின்னா சர்க்குலர் மோஷனை வந்து எக்ஸிக்யூட் உருவாக்க போகுது. வெர்டிக்கல் பிளேன்ல அது மூவ் ஆக போகுது. ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கையில புடிச்சிருக்கோம். இன்னொரு எண்டை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எம் மாஸ் இருக்கிற ஒரு பாடி அது கூட அட்டாச் பண்ணிருக்கோம். இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட நேச்சர் ஒன் எண்ட் ஆஃப் மாஸ்லெஸ். நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரிங் வந்து
மாஸ்லெஸ்ஸா இருக்கணும். கைத்துக்கும் நூலுக்கும் வித்தியாசம் இருக்கா? ரோப் கன்சிடர் பண்ணிக்கலாம், த்ரெட் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல யார வந்து நம்ம மாஸ்லெஸ்ன்னு சொல்லலாம்? எங்கடா போயிட்டாங்க? குட்டி யார மாஸ்லெஸ்ன்னு சொல்லலாம்? த்ரெட்ட சொல்லலாமா, ரோப்ப சொல்லலாமா? வெயிட் யாருக்கு கம்மியா இருக்கும்? த்ரெட்டுக்குங்க மிஸ். அவ்வளவுதான் மிஸ் கேட்ட கேள்வி அதான். மாஸ்லெஸ் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள். இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னா ஒரு எண்டை நம்ம கையில புடிச்சுக்கிட்டு இன்னொரு எண்டுல எம் மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட பிக்ஸ் பண்ணி நம்ம வெர்டிகலா சுத்தும் போது அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் சேஞ்ச் ஆகக்கூடாது. இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னா அது நீண்டு போகாது. ஒரு நூல்ல ஸ்பெரிக்கல் பால கட்டி சுத்தினோம்னா அதனோட லென்த் மாறாது. அதுவே ஒரு ரப்பர் இருக்கு இல்லையா, எலாஸ்டிக் நேச்சர் இருக்கிற மெட்டீரியல்ல கட்டி சுத்தினா என்ன ஆகும்? லென்த் வேரி ஆகும். லென்த் வேரி ஆச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யாது? ஒரு சர்க்குலர் பாத்துல பயணம் செய்ய முடியாது. ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் ஆர் அப்படின்னே இருக்கணும். ஆர் அப்படின்னே இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அதுதான் இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படிங்கிற டேர்முக்கு மீனிங். Imagine that a body of mass m attached to one end of a massless and inextensible string executes circular motion in a vertical plane with the other end of the string fixed. The length of the string becomes the radius. இப்பதான் மிஸ் சொல்லி முடிச்சேன். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் யாரா மாறப்போகுதுன்னா ரேடியஸ் ஆஃப் தட் சர்க்குலர் பார்த்தா மாறப்போகுது. அப்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ரேடியஸ் வேரியபிள் ஆகும். அப்ப அது ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. அதுதான் பாயிண்ட். Let us discuss the motion of the body by taking free body diagram at a position where the position vector r makes an angle theta with the vertically downward direction and the instantaneous velocity. Instantaneous velocity அப்படின்னா அந்த கன நேரத்துல நிகழக்கூடிய அல்லது அந்த ஸ்பெரிக்கல் பால் இயங்கக்கூடிய திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்கஷனை வந்து நம்ம பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மோஷன் ஆஃப் தி பாடியை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க ரிமைண்டர் பண்றோம். அது வந்து பொசிஷன் ஆஃப் அட் பொசிஷன் அப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கு சொல்லலாம். அங்க பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார்னு சொல்லலாம். அந்த பொசிஷன் வெக்டார் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிகலி டவுன்வர்டு டைரக்ஷன்ல தீட்டா கோணத்தை உருவாக்குது. அதனாலதான் அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு அந்த ஸ்பெரிக்கல் பால் கிட்ட. அதுதான் பொசிஷன் வெக்டார். ஆரிஜின் ஓவுக்கும் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்றது. இதுக்கு டைரக்ஷன் இருக்கிறதுனால அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஃப்ரீ பாடி டயக்ராம் படிச்சிருக்கீங்களா? There are two forces acting on the mass. அந்த m மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் which acts downward. நான் அந்த டயக்ராம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். mg அப்படிங்கிற வெயிட் அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வெயிட்டுக்கு ஈக்குவலா தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். தட் இஸ் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் which acts downward. அடுத்தது டென்ஷன் அலாங் தி ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங் வழியாவே டென்ஷனல் ஃபோர்ஸ் டி வந்து ஆக்ட் ஆச்சு. இது இந்த ரெண்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எம் மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும்.
இங்க பாருங்க, இந்த இந்த ஆப்ஜெக்ட் மேல எம் மாஸ் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். ஆக்சுவலி இது வெயிட், தட் இஸ் ஈக்குவலன்ட் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாம டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஆர் டுவர்ட்ஸ் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அந்த ஃபிக்ஸ்டு எண்டை நோக்கி ஆக்ட் ஆகும். Applying Newton's second law. Newton's second law என்னது? F is equal to ma. இங்க instead of a நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா g ன்னு சொல்லலாம். Acceleration due to gravity. Small gங்கிறது acceleration due to gravity. Small a அப்படிங்கிறது acceleration of the object. எப்ப வந்து ஆப்ஜெக்ட் ஹரிசாண்டல் மோஷனுக்கு இன்வால்வ் ஆகுதோ அப்ப ஆக்சிலரேஷன் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எப்ப வந்து ஆப்ஜெக்ட் வெர்டிகல் மோஷனுக்கு இன்வால்வ் ஆகுதோ அப்ப ஆக்சிலரேஷனை ஜின்னு சொல்லுவோம். ஏன்னா கிராவிட்டியை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேட் ஆகும். அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஜின்னு அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளைங் செகண்ட் லா ஆன் தி மாஸ் இன் தி டான்ஜென்ஷியல் டைரக்ஷன், சாய்வு நிலையில அந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த திசையில தான் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனும் இருக்கும். நான் சர்க்குலர் மோஷன்ல இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ எம்ஜி சைன் தீட்டா டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ல இருக்கிறது யாரு? எம்ஜி சைன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இந்த ஆக்சிலரேஷன்ங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா tangential acceleration that is acting along the direction of velocity ன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த mg sin theta component அப்படியே இருக்கு, that is equal to minus ma dv divided by dt. ஏன்னா acceleration அப்படிங்கிறதே change in velocity with respect to time அப்படின்னு சொல்றது. மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். இந்த நெகட்டிவ் சைன் ஏன் அப்ளை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is moving opposite to the direction of gravitational force. இங்க ஏடி அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்கோம் பாரு, டிவி டிவைடட் பை டிடி டான்ஜென்ஷியல் ரீட்டார்டேஷன் அல்லது வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு இதை சொல்லலாம். மைனஸ் டிவி டிவைடட் பை டிடி வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏற்கனவே நாம அப்ளை பண்ணியாச்சு. இன் ரேடியல் டைரக்ஷன் அந்த ரேடியஸோட திசையில பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இருக்கிறா? டி வந்து ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி சென்டர், எம்ஜி காஸ் தீட்டாங்கிறது ஆக்டிங் ஆப்போசிட், டென்ஷனல் ஃபோர்ஸும் இந்த எம்ஜி காஸ் தீட்டா காம்பனண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால நெகட்டிவ். தட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏஆர். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியல் டைரக்ஷன், ஆர வகை திசையில வந்து நம்ம இந்த அளவீட்ட விசையை கால்குலேட் பண்றதுனால ஆக்சிலரேஷனை ஏஆர் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, டென்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். இந்த எம்ஜி காஸ் தீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி டென்ஷனல் ஃபோர்ஸ். அதனாலதான் நம்ம நெகட்டிவ்ல எழுதுறோம். நெகட்டிவ்ல எழுதலாம் இல்லைன்னா ரைட் சைடு எழுதிக்கலாம், ரெண்டு ஒண்ணுதான். இப்போ டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஏஆர் சொல்றோம். therefore t minus mg cos theta is equal to இந்த MAR radial direction towards the center of the circle. அப்ப அங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் யாரா இருப்பாங்க? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனுக்கு இன்வால்வ் ஆகும்போது அந்த சர்க்குலரோட சென்டரை நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்.
இப்ப இந்த m ரேடியல் டைரக்ஷன் சொல்லிட்டதுனால இந்த MAR F is equal to MA according to second law of Newton second law F is equal to MA. இந்த ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். mv ஸ்கொயர் டிவைடட் பை r அப்படிங்கிறது தான் அதனோட எக்ஸ்பிரஷன். வேர் AR is AR is equal to v square divided by r னு சொல்லலாம். is the centripetal acceleration. இதுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம சர்க்குலர் மோஷன்ல டெரைவ் பண்ணியிருக்கோம்.